வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட். ஏஐசிடிஇ அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல் இந்தியன் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். இந்தியாவில் இருக்க இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எல்லா காலேஜுக்குமே இவங்க சொல்கிற டேட்டில் தான் காலேஜெல்லாம் ரீஓப்பனிங் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இவங்க என்ன ஒரு புதிய அறிவிப்பு விட்டுருக்காங்கன்னா, செப்டம்பர் 5க்குள்ளே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லா மாநிலத்திலையும் நடந்து முடிச்சுட்டு செப்டம்பர் 15க்குள்ளேயே காலேஜஸை ரீஓப்பனிங் பண்ணிடணுன்னு ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான டீட்டெயில்ஸை கொஞ்சம் ஃபுல்லாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேருந்து அவங்க எல்லாருக்குமே சர்க்குலர் அமைச்ச பிடிஎஃப். இதில் பார்த்தீங்கன்னா அகாடமிக் காலண்டர் 2024-25 இருக்குது பாருங்கள். இதில் எல்லா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் இதை அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஒரு சிக்ஸ்த்து பாயிண்ட்டு நான் மார்க் பண்ணி காமிச்சிக்கிறேன் பாருங்க. லாஸ்ட் டேட் ஃபார் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் ஃபார் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் கோர்சஸ். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டெக்னிக்கல் கோர்சஸ்னால் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட காலேஜஸ் என்றைக்கு லாஸ்ட் டேட், என்றைக்கு காலேஜ் ஆரம்பிக்கணும்னா லாஸ்ட் டேட்டே 15 சொல்லிட்டாங்க. 15க்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 15 செப்டம்பர் 2024க்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும். இதற்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். சரிங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக இந்து நியூஸ் பேப்பர்லையும் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ஒரு டைம் பார்த்துட்டு வருவோம். இப்போ அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எதாவது சொல்லியிருக்காங்க. ஏஐசிடிஇ முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு செப்டம்பரில் கல்லூரிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்னென்னு பாருங்கள். பொறியியல் படிப்புகளில் சேரும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் வகுப்புகள் தொடங்கப்பட வேண்டும் என்று ஏஐசிடிஇ தெரிவித்துள்ளது. இது குறித்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமத்தின் ஏஐசிடிஇ உறுப்பினர் செயலர் ராஜீவ்குமார் அனைத்து வித உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் அனுப்பிய சுற்றறிக்கை விவரம். ஏஐசிடிஇ சார்பில் ஆண்டுதோறும் கல்வி ஆண்டுக்கான கால அட்டவணை வெளியிடப்பட்டு வருகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை அடிப்படையாக கொண்டு கல்லூரிகளுக்கு வகுப்பு தொடங்கும் நாள், அப்புறம் பருவத் தேர்வுகள், விடுமுறைகள் எல்லாமே அவங்க தான் நம்மளுக்கு டேட்ஸ் ஃபிக்ஸ் சொல்கிறாங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும், இந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணும்னு அவங்க ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம யூனிவர்சிட்டிஸ்லாம் அந்த டேட்டுக்குள்ளே முடிச்சிருவாங்க. சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதன்படி வரும் கல்வியாண்டு கால அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப கல்லூரிகளில் அங்கீகார நீடிப்பை பல்கலைக்கழகங்கள் ஜூலை 31 தேதிக்குள் வழங்க வேண்டும். இது நமக்கு பாருங்கள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தொடர்ந்து பொறியியல் மாணவர் சேர்க்கையை நடத்தி முடித்து முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் வகுப்புகள் தொடங்கப்பட வேண்டும். மேலும் நேரடி 2ஆம் வகுப்பு சேர்க்கையும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் முடித்துவிட வேண்டும் அப்படின்னு இந்த அப்டேட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நீங்கள் கேட்கலாம், செப்டம்பர் 15 அன்றைக்குள்ளேயே காலேஜ் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் கவுன்சிலிங்லாம் விடலைன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க. இன்னும் 2 மந்த் இருக்குது. நமக்கு ஜூலை 10 தான் ரேங்க் லிஸ்ட் வருது. சரிங்களா? ஜூலை 10 அன்றைக்கி ரேங்க் லிஸ்ட்டை அமைச்சர் விட்டுட்டு அமைச்சரே அன்றைக்கி டேட் சொல்லிடுவார். போன வருஷம் எப்படி இருந்ததுன்னா செப்டம்பர் 11 அன்றைக்கி காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க. சரிங்களா? செப்டம்பர் 11 அன்றைக்கி ஓப்பன் பண்ணாங்க. அப்போ எப்படி இருந்ததுன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒரு 20க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆச்சு. 20க்கு மேலே எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் மேன், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டிசேபிள்டு பர்சன், இவங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சுட்டு அப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டுன்னு ஒரு ஆகஸ்ட்டு ஃபுல்லாக போச்சு. அப்புறம் செப்டம்பர் ஒரு 5-10 டேஸுக்கு வரண்டா கவுன்சிலிங் அதெல்லாம் முடிஞ்சிட்டு தான் ஓப்பன் பண்ணாங்க. சரிங்களா? இப்போ இந்த டைமும் அதேமாரி தான் இருக்கும். மேக்ஸிமம் நீட் எக்ஸாம் கவுன்சிலிங் வச்சுட்டு போன டைமே அதான் லேட் ஆச்சு. நீட் எக்ஸாம் ரிசல்ட் அவங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் கவுன்சிலிங் கூட இன்னும் எதுவும் சொல்லலை. ஏன்னா அவங்க அது ரிசல்ட்லாம் வச்சுருக்காங்க. அதனால் அது இன்னும் கவுன்சிலிங் எப்போ வரும்னு தெரியல. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடியே கூட நம்மளுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் இந்த ரேங்க் லிஸ்ட்டு விட்டுட்டாங்க. போன டைம் 20க்கு மேலே, இந்த டைம் அதுக்கு முன்னாடியே கூட ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க நீட் இன்னும் யூஜிசி அதான் என்டிஏ இன்னும் நீட்டுக்கான இது எதுவும் சொல்லலை. அவங்க ரிசல்ட்டு விட்டுட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்துறதை பற்றி எதுவும் இன்னும் சொல்லாதால் நம்மளுக்கு வேலையாக கூட நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு கன்ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15க்குள்ளே காலேஜ் கன்ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதில் தெளிவாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களான இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிடும். நீங்கள் கரெக்டாக உங்களுக்கான ரவுண்டுக்கான இது நீங்கள் டிஎன்இஎன் வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை லாகின் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதில் பாருங்கள். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேருக்கு கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும், இன் ப்ராக்ரஸ்ன்னு வரும். அதெல்லாம் நீங்கள் இன் ப்ராக்ரஸ்லாம் வந்ததுன்னா டிஎஃப்சியில் போய் நீங்கள் அவங்கள அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் அந்த வெப்சைட்லேயே போயிடலாம். அதேமாரி அந்த டிஎன்ஏல போயிட்டு நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் மாரி 3 கோடு மாரி இருக்கும். அதை தொட்டிங்கன்னா கட் ஆஃப்னு வரும். கட் ஆஃபை தொட்டுட்ட உடனே ப்ரொசீடுன்னு காமிக்கும். அதை
போட்டுட்டு நீங்கள் அதில் போயிட்டு உங்கள் காலேஜ் எந்த காலேஜ் வேணும்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் எவ்வளோ கட் ஆஃபில் எவ்வளோ கேஸ்ட் படி கிடச்சிதுன்னு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். எல்லா காலேஜுக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்லெட்டுன்னு ஒன்று விடுவாங்க. அதில் எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, அந்த காலேஜில் எத்தனை சீட் இருக்குது அதுன்னு கவர்மெண்ட்டே விடுவாங்க. இது எல்லாமே ஜூலை 10ஆம் தேதிக்கு மேலே தெரிஞ்சிடும் கன்ஃபார்ம். சரிங்களா? நம்ம ஜூலை 10ஆம் தேதி அன்றைக்கி டேட் தெரிஞ்சிடும். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட எங்கெங்கெல்லாம் வைக்க போகிறீங்கன்னு தெளிவாக இருங்க. டேட் எப்படியும் ஜூலை 10ஆம் தேதி சொல்லுவாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டு சொன்ன உடனே நம்மளும் இதில் வெப்சைட்டில் குரூப்பில் அதான் சேனலில் போட்டுருவோம், யூடியூப் சேனலில் போட்டுருவோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது PDF லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுட் ஆகிறவங்க டவுன்லோட் பண்ணி கூட பாருங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.